இன்றைக்கி நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து KFC ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான பாப்கார்ன். உள்ளாடி நல்ல ஜூஸியான சிக்கனும் மேலே உள்ள க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர்பாக எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்குமே அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது போன்லெஸ் சிக்கன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 கப்பு பால் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பட்டர்மில்க் ப்ரிப்ரேஷன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, பாதி பெரிய வெங்காயம், இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். நமக்கு இந்த பவுடர்ஸ் எல்லாம் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர்லாம் அவைலபிள் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 முட்டை, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா பட்டர் மில்க் இதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்து நல்லா ஊற விடணும். இந்த சிக்கன் வந்து மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து ஓவர் நைட் வரைக்கும் நம்ம வந்து ஊற வைக்கலாம். அட்லீஸ்ட் 1 ஹவர் கண்டிப்பாக நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வரும். இதை இப்போ கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு இதை ஒரு ஸ்ட்ரைனரில் இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக நான் மாற்றி வைக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கோட்டிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக 1 கப் மைதா, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணால் போதும், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கையில் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். அல்லது ஆரிகானோ, தைம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஹர்ப்ஸ் இருந்தால் மட்டும் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணலாம். இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணி வச்சிடலாம். அல்லது உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் அவைலபிள் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ இதில் வந்து சிக்கன் பீசஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பவுடரில் கோட் பண்ணி எடுக்கணும். இந்த கோட்டிங் வந்து அதில் நல்லா பிடிக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம கோட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம மைதாவில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ திரும்ப இதை வந்து செகண்ட் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேரினேஷன் வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பியும் இந்த மைதா மிக்ஸில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கூட இதை வந்து நல்லா கோட் பண்ணணும். அப்போ இந்த சிக்கன் பீசஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த க்ரஸ்ட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இதுக்கு செகண்ட் கோட்டிங் பண்ணுறோம். இதையும் நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாவு எல்லா இடம் ஒட்டி பிடிக்கிறது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்துன்னா அதை கொஞ்சம் தட்டி விட்டுறணும். இந்த க்ரஸ்ட் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எக்ஸஸ் ஃப்ளோரை தட்டிட்டு இந்த மாதிரி அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து இமீடியட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோன்னா அது வந்து வாட்டரி ஆயிரும். அந்த வாட்டர் வந்து வெளியில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு வாட்டி கூட நீங்கள் ஃப்ளோரில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் பிரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரஸ்டெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பாப்கார்ன் ரெசிபி நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கன் பாப்கார்ன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் புத்தம்புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். Thank you.